ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக் வந்து கேட்டிருந்தீங்க. லக்ஷ்மிகாந்த் தமிழ் எடிஷன் இருக்குது. பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்படியே மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் யோசித்தேன். ஓகே ஃபைன், கேட்டீங்க. நான் வந்து இந்த பிடிஎஃப் வச்சு எடுக்கிறேன். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதிலே எல்லாமே இருக்குது. அண்ட் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் ட்ரான்ஸ்லேஷனில் ஏதாவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனோடது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக 1600 தான் கிழக்கிந்திய கம்பெனியின் வடிவத்தில் வர்த்தகர்களாக யார் வருவாங்க? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ ராணி எலிசபெத் I, ஓகே இது ரொம்ப முக்கியம். ராணி எலிசபெத் I அவங்க வழங்கின சாசனத்தின்படி தான் இந்தியாவில் வர்த்தகம் செய்கிறதுக்கு ஒரு பிரத்யேக உரிமையை வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அதன்படி பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா, BOB அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்கால், பீகார், ஒரிசா 3 பகுதிகளில் திவானி உரிமையை வாங்கிக்கிறாங்க. ஸோ திவானி அப்படிங்கிறது என்னென்னா வருவாய், சிவில் நீதி, அதாவது வருவாய் சம்மந்தப்பட்டது, காவல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்காரங்களே வச்சுப்பாங்க. அதுதான் திவானி உரிமை அப்படிங்கிறது. ஓகேவா? மற்றதை வந்து இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிராந்திய சக்தியாக தனது வாழ்க்கையை தொடங்குது. அண்ட் 1858 சிப்பாய் கழகம், நமக்கு 1857 சிப்பாய் மியூட்டினி இருக்குல்ல, அதை தொடர்ந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ் கிரீடம் இந்தியாவின் ஆளுகைக்கு நேரடி பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. என்ன பண்ணுறாங்க அந்த டைமில்? கானிங் பிரபு வந்து அலகாபாத்தில் வச்சு ஒரு அறிக்கை வாசிப்பார்ல, அந்த விக்டோரியா மகாராணியோட அறிக்கை இல்லையா? ஓகே, ஸோ அவர் வந்து வாசிப்பார்ல, அந்த இதில் இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவோட ஆளுகை ஃபுல்லாக பிரிட்டிஷ் கையில் போகுது. ஸோ அதில் இருந்து August 15, 1947 வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே தான் நம்ம இருந்தோம். அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ 1946 அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டு 1950 January 26 அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒன்று உருவானது. ஸோ அது நடைமுறைக்கு வந்த அந்த தினம் தான் வந்து நம்ம குடியரசு தினமாக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இது வந்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1600 நம்ம வந்து க்ராஸ் பண்ணி வந்தது. நிறைய விதிகள், சட்டங்கள் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் 1773 போடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பிட் இந்திய சட்டம், ஓகேவா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது 1784 வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு திருத்தம் அப்படிங்கிறத 86 பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டய சட்டங்கள் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. 1793 தான் முதல் பட்டய சட்டம் போடப்பட்டிருக்கும். இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது 20 years ஒன்ஸ் வந்து புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க அதில். ஓகேவா? அதன்படி ஃபஸ்ட்டு 1793, அடுத்தது 1813, அடுத்தது 1833, 1853. ஸோ இந்த பட்டய சட்டம் தான் கடைசியாக வந்த பட்டய சட்டம். ஸோ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஃபஸ்ட்டாக 1858 விக்டோரியா மகாராணி, ஸோ அவங்களோடது போடப்படுது. அதுக்கப்புறம் இந்தியா கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிறது 1861 வந்து போடப்படுது. ஓகேவா? ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடது. இங்கிலாந்து அரசோட ஆட்சிக்கு கீழே வந்தது தான் இந்த இந்திய அரசு சட்டம் ஆகட்டும், இந்திய கவுன்சில் ஆக்டு. கவுன்சில் ஆக்டே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இருக்கும். ஒன்று 1861, அடுத்தது 1892, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி. ஸோ மின்டோ மார்லி 1909, அதுக்கப்புறம் மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் 1919 வந்திருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதுக்கப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகேவா? அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சியில் வந்தது இந்த ரெகுலேஷன் ஆக்ட்ஸ் அண்ட் பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இங்கிலாந்து அரசோட ஆட்சியின் கீழே தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆகட்டும், இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆகட்டும், கவுன்சில் ஆக்ட் ஆகட்டும், மின்டோ மார்லி, மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே,
இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேஷன் ஆக்ட் ஓகேவா. ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் ஆக்ட் 1773 இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் போடப்பட்டது. ஸோ இந்த டைமில் யார் பிரதமராக இருந்திருப்பாங்க அப்படின்னா நார்த் பிரபு அப்படிங்கிறவர் பிரதமராக இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ அந்த நார்த் பிரபு அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டைமில் வணிகம் நடந்திருக்கும்ல, ட்ரேடிங். ஸோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறத போட்டிருப்பார். ஸோ அதன்படி இந்தியாவில் செயல்பட்டு வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்பட்ட முதல் சட்டம் எது அப்படின்னா இதுதான். ஓகே, 1773. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். ஓகே, ஸோ இந்த சட்டத்தில் வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா வங்காள ஆளுநரை வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு, அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருந்ததை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ அதன்படி நியமிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினும் கூட. ஸோ இது பம்பாய் மெட்ராஸ் மாகாணங்களின் ஆளுநர்களை வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரலுக்கு அடிப்பணிய செய்தது. முன்பு போலல்லாமல் 3 குடியரசுத் தலைவர்களும் ஒன்று சுதந்திரமாக இருந்தபோது, நான் சொன்னல இந்த டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன், நமக்கு இது தேவையில்லை. நம்ம வந்து மெயின் கான்செப்டை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 1774 கல்கத்தாவில் ஃபோர்ட் வில்லியம் ஃபோர்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. அப்போ இந்திய வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து எந்த ஆக்ட் படி உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி 1774 கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதோட முதல் தலைவராக இருந்தது தான் யாருன்னா சர் எலிஜா இம்பே இல்லையா, அது நமக்கு புக்லேயே இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய விஷயங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் பிரபு தான் அந்த டைமில் பிரதமராக இருந்திருப்பார். ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால்னு இருந்ததை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க. அதன்படி ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். ஸோ இந்த 1773 ஆக்ட் படி தான் கல்கத்தாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதோட முதல் தலைமை நீதிபதி எலிஜா இம்பே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது இந்த டைமில் இங்கிலாந்தோட பிரதமராக வந்து இளைய பிட் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு வரைவு மசோதா அப்படிங்கிறத தயாரிச்சிருப்பார். ஓகேவா. ஸோ அந்த மசோதா தான் 1784 இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். அந்த நிறைவேற்றப்பட்ட நமக்கு தெரியும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் சட்டமாக மாறும். ஸோ அந்த சட்டம் தான் பிட் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிட் சட்டத்தோட நோக்கம் 2 விஷயம்தான். ஒன்று வந்து இந்தியாவில் சிறப்பான அரசாங்கத்தை தோற்றுவிக்கணும் அப்படிங்கிறதும், செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஒன்று வந்து இந்தியாவில் ஒரு பெஸ்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று நிறுவனம், இன்னொன்று பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த சட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 6 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும், கட்டுப்பாட்டு வாரியம். ஓகேவா. எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தலைமை ஆளுநரோட ஆலோசனை குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 4 இருந்திருக்கும். எதன்படி? அந்த 1773 சட்டத்தின்படி. ஸோ அதை வந்து 3 கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு குறிப்பிட்ட மாற்றங்கள். ஸோ இந்த பிட் இந்தியா ஆக்ட் 1784 ஒரு திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்து 1786 வந்து அதை வெளியிடுறாங்க 1786. ஸோ அந்த திருத்தத்தின்படி என்ன அப்படின்னா ஆலோசனை குழுவோட டெசிஷன்ஸ், ஓகே, அந்த ஆலோசனை குழுவில் 3 பேர் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டெசிஷன் எல்லாத்தையுமே நிராகரிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைமை ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தலைமை ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. ஓகேவா. ஸோ அவர் தான் நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு தான் அதிகமான அதிகாரங்களோடு நியமிக்கப்பட்ட முதல் தலைமை ஆளுநர். ஓகே. ஸோ இதுதான் 1786 and 4 2லேயுமே வந்த முக்கியமான மாற்றங்கள்.
அடுத்தது 1793 சாசன சட்டம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து சார்ட்டர் ஆக்ட், இது வந்து பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, வணிக உரிமை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த வணிக உரிமையை புதுப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ கொண்டு வராங்க. இதில் வந்து என்னென்னா 2 நிலைப்பாடுகள் வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் வந்து சமய பிரச்சாரமோ மத மாற்றமோ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. இன்னொன்று, இந்தியாவில் தடையற்ற வர்த்தகத்தில் கம்பெனி ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங் டைமில் கொண்டு வந்தப்போ இந்த 2 விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ 20 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா 1813 பட்டய சட்டம் அப்படிங்கிறது போடப்படுது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனத்தோட ஏகபோக வர்த்தகம் அப்படிங்கிறத ஒழிச்சிருப்பாங்க. இஷ்டத்துக்கு அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க தடையற்ற வர்த்தகம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி இதோட சிறப்பம்சம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷனுக்கு வந்து 1 lakh அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணது எந்த பட்டய சட்டத்தில்னா இந்த 1813 பட்டய சட்டத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து மதத்தை பரப்புவதற்காக பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள் நுழையிறதுக்கு அனுமதி கொடுத்ததுமே இந்த 1813 பட்டய சட்டம் தான். அப்போ இதில் வந்து 2 விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து கல்விக்காக 1 லட்ச ரூபா ஒதுக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதத்தை பரப்புறதுக்காக அந்த கிறிஸ்தவ சமய போதகர்களெல்லாம் இந்தியாவுக்குள்ளே அனுமதித்ததும் இந்த பட்டய சட்டம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டய சட்டம் 1833 அகெயின் 20 இயர்ஸ் கழித்து இதை வந்து புதுப்பிக்கப்படுது. ஸோ இதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஓகேவா. வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறத இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக நியமிக்கப்பட்டது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் சொன்னேன். ஓகேவா. ஸோ இப்போது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக நியமிக்கப்படுறது வில்லியம் பெண்டிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வேறு என்ன முக்கியமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதில் பெருசாக இந்த 1833 பட்டய சட்டத்தின்படி தான் இந்திய குடிமை பணி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ அதாவது இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் இப்போ எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாமோ அந்த மாதிரி அப்போ ஐசிஎஸ் எக்ஸாமில், ஸோ அந்த எக்ஸாம் உருவாக்கப்பட்டது வந்து இந்த 1833 பட்டய சட்டம்படி தான். ஓகேவா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் 2 மட்டும் இதில் இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது பட்டய சட்டம் 1853. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து இதுதான் கடைசி பட்டய சட்டம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பாராளுமன்ற முறை, ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நிறுவனது எது தான் அப்படின்னா இந்த கடைசி பட்டய சட்டமான 1853 தான். இதுதான் வந்து ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத உருவாக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தலைமை ஆளுநர் குழுவில் நிர்வாக செயல், சட்டசபை செயல்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. 1854, ஸோ இது வந்து 53 வருது. 54 தான் மெக்காலே குழுவோட பரிந்துரையின்படி ஐசிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த பொது தேர்வு முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. ஓகேவா. ஸோ 1833 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த குடிமை பணிக்கு ஒரு எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து முறைப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1854 மெக்காலே குழுவோட இது பரிந்துரையின்படி தான் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த பொது தேர்வு முறையில் இந்தியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. மெயினாக அதுதான் ஐசிஎஸ் எக்ஸாமுக்கு இந்தியன்ஸ்க்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த 1854 மெக்காலே குழுவோட பரிந்துரையின்படி. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்த சட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்குமுறை சட்டம் 1773, அடுத்தது பிட் இந்தியா ஆக்ட் 1784, 86 ரெண்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பட்டய சட்டங்கள் 1793, 1813, 1833, 1853. ஓகேவா. ஸோ அதில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் அப்படிங்கிறது. ஃபைன். அடுத்தது இங்கிலாந்து அரசின் ஆட்சி. ஓகேவா.
ஸோ இப்போ இங்கிலாந்து அரசு ஃபஸ்ட்டாக நமக்கு 1857 சிப்பாய் கழகம் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடி தான். அப்போ அது முடிகிற டைமில் தான் என்ன ஆகுதுன்னா 1858 நவம்பர் 1 வந்து அலகாபாத்தில் வச்சு அப்போதைய அந்த வைஸ்ராயாக இருக்கிறவர் கானிங் பிரபு, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விக்டோரியா பேரரசியோட அறிக்கையை வாசித்து அதுதான் வந்து இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்படுது. ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்திய மக்களின் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் அப்படின்னா இந்த 1858 ஆக்டை தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, என்னென்னா ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஓகே, ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பெயர், இந்திய நல்லாட்சி சட்டம். ஓகே, ஸோ இதன்படி ஃபஸ்ட்டு அரச பிரதிநிதியாக யார் நியமிக்கப்படுறா அப்படின்னா இந்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டது கானிங் பிரபு தான். ஓகே, யார்? கானிங் பிரபு தான் நியமிக்கப்படுறாரு. ஸோ இதுதான் 1858 வந்து ஆக்ட். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஸோ இதுதான் நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறுலேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த 1861 ஆக்ட் படி தான் வந்து இந்தியாவில் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது. அதாவது சட்டமன்றம் அப்படிங்கிற ஒன்று நிறுவப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த சட்டம் எதுனா இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1861 தான். இது ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ தான் எக்ஸாமில் கேட்டாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட், 1859 கானிங் பிரபுவினால் அறிவிக்கப்பட்ட இலாக்கா ஒதுக்கீட்டு முறை. ஓகே, ஸோ இது கேட்பாங்க, இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு துறைகள் ஒதுக்கி அதுக்கு இந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்போ வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறையை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது யார் தான் அப்படின்னா கானிங் பிரபு தான். சரியா. ஸோ 1859 வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த 1861 சட்டத்தின்படி தான் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப்ஸில் கொண்டு வரப்பட்டது. அப்போ 1861 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சட்டமன்றம் அப்படிங்கிறது இதன்படி தான் கொண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தான் அந்த 1859 வந்து கானிங் பிரபுனால் இலாக்கா ஒதுக்கீட்டு முறை கொண்டு வந்திருப்பாங்க, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். அதுக்கப்புறம் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு முறையும் இந்த சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஓகேவா. ஸோ இந்த 1892வது கவுன்சில் சட்டம் தான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நமக்கு தெரியும் ஐஎன்சி அப்படிங்கிறத எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, 1885 தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபார்ம் பண்ணி சில கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கோரிக்கைகளின்படி ஒரு சில விஷயங்கள் இந்த கவுன்சில் சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் ஐஎன்சிக்கு கிடைச்ச ஒரு முதல் மிகப்பெரிய வெற்றி எது அப்படின்னா இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சட்டமன்றங்களின் செயல்பாடுகளை அதிகப்படுத்தி பட்ஜெட்டை விவாதிக்கும் அதிகாரத்தையும் நிர்வாகிகளுக்கு கேள்விகளை எழுப்பும் அதிகாரத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா மாகாண சட்டமன்றங்கள்லையும் கூடுதல் உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1909. ஸோ இது நமக்கு நல்லா தெரியும், மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். ஸோ இதில் வந்து மார்லி அப்படிங்கிறவர் அயலுறவு செயலாளராகவும் இந்திய வைஸ்ராய் யாருன்னா மின்டோ. ஓகேவா. வைஸ்ராய் வந்து மின்டோ, வெளியுறவு செயலாளராக இருந்தது தான் மார்லி. ஓகேவா. மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. ஸோ இதோட சிறப்பம்சம்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய சட்டமன்றத்தில் கூடுதல் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 60 உயர்த்தப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 16 இருந்திருக்கும். ஸோ இது வந்து 60 உயர்த்தப்பட்டிருக்கும். ஓகேவா. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து முதல் முறையாக முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முஸ்லீம்களுக்காக வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டு முஸ்லீம்களுக்குன்னு தனி தொகுதி ஒதுக்குனது எந்த இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1909 ஆக்ட் படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கப்பட்டது எந்த சட்டத்தின்படி? மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 படி பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பார். அவரோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SP சின்ஹா.
ஓகே, யார்? எஸ்பி சின்ஹா. நோட் பண்ணிக்கோங்க. தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில். அவரோட பெயர் என்ன அப்படின்னா எஸ்பி சின்ஹா. இன்னொரு டைம் சொல்கிறேன். தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஓகே, நியமிக்கப்பட்டார். அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் நபர் எஸ்பி சின்ஹா. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1919. ஸோ இது நமக்கு தெரியும், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்டு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாண்டேகு வந்து வெளியுறவு அமைச்சராகவும் செம்ஸ்ஃபோர்டு வந்து அரசு பிரதிநிதியாகவும் இருந்திருப்பார். அதை தான் 1919 கவுன்சில் ஆக்டுன்னு சொல்லுவோம். இதில் தான் ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள். ஸோ இதுவே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒதுக்கப்பட்ட துறைகள்னால் என்ன? காவல், சிறைச்சாலை, நில வருவாய், நீர்ப்பாசனம். ஸோ முக்கியமான விஷயங்களெல்லாம் பிரிட்டிஷ் அவங்க பக்கம் வச்சுட்டு இந்த கல்வி, பொதுப்பணி, சும்மா நார்மலாக மேனேஜ் பண்ணுற எல்லாத்தையும் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுதான் வந்து ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 1919 மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்டில் முக்கியமானதுன்னா இதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது நிறுவப்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஆக்டு. ஓகேவா? ஸோ பணியாளர் தேர்வாணையம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக ஒரு பொது சேவை ஆணையத்தை நிறுவுவதற்கு வழங்கியது. ஸோ எனவே அரசு ஊழியர்களை பணியமர்த்த 1926 மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது வந்து இதுதான். அதே போல் முதல் முறையாக மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண வரவு செலவு திட்டங்களை பிரித்து மாகாண சட்டமன்றங்களுக்கு அவற்றின் வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்த அங்கீகாரம் அளித்ததும் இதுதான். ஸோ இதுதான் வந்து 1919 நடந்த விஷயங்கள். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 35 ஆக்ட் படி தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு யூனிகேமரல் அப்படிங்கிற அதாவது ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று வந்து சட்டப்பேரவை அப்படிங்கிறது ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு வந்து ரீசனாக இருந்தது இந்த 1935 ஆக்ட் தான். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வேறு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி தான் 1937 நமக்கு அந்த கூட்டாட்சி ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது, ஓகேவா, கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறது டெல்லியில் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த 1935 ஆக்ட் படி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலை சட்டம் 1947. ஸோ 35ல் இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட் ஆனது. அடுத்தது 1947 ஆக்ட். ஸோ 1947 ஜூலை 18 தான் நமக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட் அட்லி வந்து 1947 February 20 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1948 ஜூன் 3 இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் தந்துடுவோம், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் மவுண்ட் பேட்டன் 1947 ஜூன் 3 ஒரு பிளான் வந்து கொண்டு வராரு. அதாவது இந்திய பிரிவினை திட்டம், இந்தியா பாகிஸ்தான் சொல்லி ரெண்டாக பிரிக்கிறது. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லுவாங்க. அது டேட் என்ன? 1947 ஜூன் 3. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தை தான் 1947 ஜூலை 18 வந்து ஒரு சட்டமாக கொண்டு வர்றாங்க. ஸோ அதான் இந்திய விடுதலை சட்டம் 1947 அப்படிங்கிறது. அதன்படி தான் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணப்படுது. ஸ்ப்ளிட் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகே, இந்தியா பாகிஸ்தான் சொல்லி ரெண்டாக பிரித்தாச்சு. ஸோ அப்படி பிரிக்கப்பட்ட இந்தியாவில் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக மவுண்ட் பேட்டன் பிரபு தான் நியமிக்கப்படுறாரு. அதே மாதிரி முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக ராஜாஜி நியமிக்கப்படுறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா மவுண்ட் பேட்டன். அதுவே ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாருன்னா ராஜாஜி. அவர் தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. ஓகேவா? முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் ராஜாஜி. இதே நேரத்தில் பாகிஸ்தானோட கவர்னர் ஜெனரலாக முகமது அலி ஜின்னாவை நியமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் 1947 ஆக்டில் இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இல்லை சிலது இடையில என்னெல்லாம் நடந்திருக்கும் 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஆல்ரெடி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறது 1940 வந்து கொடுத்துருப்பாங்க. யார்? லின்லித்கோ பிரபு அந்த டைமில் வந்து இருந்திருப்பார். ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மீட்பு தினம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்டில் தான் வந்து எல்லோரும் பதவி விலகி இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டேட் எந்த டேட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேட் வித் இயரோட கமெண்ட் பண்ணணும். டே ஆஃப் டெலிவரன்ஸ் மீட்பு தினம் என்னைக்கு அப்படிங்கிறது. அடுத்தது இடையில வேறு என்ன நடக்கும்? நேரு அறிக்கை அப்படிங்கிறது மோதிலால் நேரு வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுப்பாரு இல்லையா? அதே மாதிரி சைமன் குழுவோட அறிக்கை வரும். சைமன் குழு அறிக்கை ஆக்சுவலாக 1927 வரும். அந்த குழு ஃபார்ம் பண்ணுறது அறிக்கை வந்து 1930 சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக அந்த சைமன் குழு அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் 1919 இருக்கு இல்லையா, 1919. ஸோ அதை மறு ஆய்வு பண்ணுறதுக்காக தான் சைமன் குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைப்பாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேறு என்னென்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச்சில் வந்து இந்தியா வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுமே நிறைய கருத்துக்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் அது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் மிஷன். ஸோ கேபினெட் மிஷன் அப்படிங்கிறது கேபினெட் தூதுக்குழு 1946 மார்ச் 15 வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் அண்ட் சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ். ஓகே, இவங்க 3 பேரும் இருப்பாங்க. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ், பெத்திக் லாரன்ஸ் தான் இதோட தலைவர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா? அந்த தூதுக்குழுவோட தலைவர் யாருன்னா பெத்திக் லாரன்ஸ். ஸோ 1946 அமைக்கப்பட்டது. வேறு இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான், இந்த பாக்ஸ் தான். இடைக்கால அரசாங்கம். ஓகே, 1947 நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1946 வந்து இடைக்கால அரசு அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கும். 12th ஹிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடைக்கால அரசாங்கத்தோட பிரதமராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடைக்கால அரசாங்கம் 1906 செப்டம்பர் 2 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே, ஸோ அதில் வந்து மெயினாக வேறு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நிதி அமைச்சராக யார் இருந்திருப்பாங்கன்னா லியாகத் அலி கான் இருந்திருப்பார். ஸோ வேறு வந்து சட்டத்துறை அமைச்சராக ஜோஹிந்திரநாத் மண்டல் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். தொழில்கள் மற்றும் பொருட்கள் டாக்டர் ஜான் மத்தாய் இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள். வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குதல். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே எடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க, இப்போ தான் பாலிட்டி அப்படிங்கிறதே புதுசாக கேள்விப்படுறோம், படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல முடியும் மீன்ஸ் நான் வந்து ஸ்பீடாக எடுக்கிறதா ஸ்லோவாக எடுக்கிறதா அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆல்ரெடி நீங்கள் பாலிட்டி நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.